உங்க லேப்டாப்ல இந்த மாதிரி டிஸ்ப்ளே ஃபிளிக்கரிங் ப்ராப்ளம் வராம இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ரெண்டு மிஸ்டேக்ஸை மட்டும் கன்ஃபார்மா அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த கேமிங் லேப்டாப்ல பாத்தீங்கன்னா டிஸ்ப்ளே ஃபிளிக்கர் ஆகுதுன்னு சொல்லி கஸ்டமர் எங்ககிட்ட சர்வீஸ் எடுத்துட்டு வந்தாங்க. நாங்க ஃபர்ஸ்ட் இந்த லேப்டாப் ஓபன் பண்ணி டிஸ்ப்ளே கேபிள் கரெக்டா இருக்கான்னு தான் செக் பண்ணோம். இந்த டிஸ்ப்ளே யூனிட்டே ப்ராப்ளமா இருக்கிறதுனால இந்த என்டையர் டிஸ்ப்ளே யூனிட்டே நாங்க ஆர்டர் பண்ணிட்டு ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துட்டோம். இந்த சர்வீஸ்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா லேப்டாப் பெர்ஃபெக்ட் கண்டிஷன்ல ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. உங்க லேப்டாப்ல இந்த மாதிரி டிஸ்ப்ளே ஃபால்ட் வரக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா நீங்க இந்த ரெண்டு விஷயத்தை பண்ணா போதும். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா லேப்டாப் மேல ஹெவி புக்ஸை வைக்கிறத ஃபர்ஸ்ட் அவாய்ட் பண்ணுங்க. அதே மாதிரி லேப்டாப்பை கேரி பண்ணும்போது ப்ராப்பரான டபுள் சைட் குஷன் இருக்கிற லேப்டாப் பேக்ல வச்சு கேரி பண்ணுங்க. டிராவல் பண்ணும்போது உங்க லேப்டாப் பேக் மேல ஹெவி வெயிட்ஸ் எல்லாம் வைக்கிறத ஃபர்ஸ்ட் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி லேப்டாப்லாம் பட்ஜெட்குள்ள சர்வீஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா எங்க சர்வீஸ் சென்டருக்கு எடுத்துட்டு வாங்க. சப்ஸ்கிரைபர்ஸ்க்குலாம் பெஸ்ட் பிரைஸ்ல பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம்.